Hello friends, welcome back to my channel. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு 4 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா சாட்டை பண்ணிட்டு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா, தேவைப்பட்டா பொட்டுக்கடலை போடுங்க, ஆப்ஷன் தான் அது. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அதை எடுத்து சட்னியில் கொட்டி சூடாக இட்லிக்கு தோசை பரிமாறுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.